சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்தம் வரதும் செய்யும். அல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களே செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்டை. ஐயோ ஏங்க யாருங்க நீங்க? டேய் யோ, அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்பந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய் யோ, அமைச்சர் சம்மந்தி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு நான் தள்ளியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம்? கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்பந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்பந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு, என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான். சம்பந்தி பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்கணும் பாட்டு வந்தா. இல்ல நான் சொல்றேன் இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரதா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கொப்பா கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? அண்ணா பழம் பழுக்க ஆரம்பிச்சா. நம்ம ஞானசூரி எப்படியோ பைத்தியக்கார சமூகத்தோட வெளியே வந்து நம்ம கான்ட்ராக்டோட தற்கொலைய கொலையை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரம்லாம் தேடிக்கிட்டு இருக்காருண்ணா. அண்ணா நீங்க தான் ஏதாவது பண்ணணும்ண்ணா. சௌக்கியங்களா காதர்? இந்த நிமிஷம் வரைக்கும் சௌக்கியம் சார். ஆனா இனிமேல சௌக்கியமா இருக்கிறதும் சௌக்கியம் இல்லாம போறதும் உங்க கீழே தான் சார் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்பதான் சார் தைரிய ரவுடி வந்தான். ஞான பழத்தை தவிர வேற எந்த பத்திரிகையும் தொங்க விடு, தப்பி தவிர ஞான பழத்தை தொங்க விட்டா ஒன்னு தொங்க விட்டுறேன்னு மெட்டு போயிருக்கா சார். நீங்க ஞானப்பழமா? ஞானப்பழம் எவனாச்சும் அந்த பத்திரிக்கை வாங்கினீங்க ஒழிச்சிருவன் கொலைச்சு எற வண்டிய. வாங்க சீக்கிரம். ஆசிரியரே, எங்க ஊரை விட்டா போறோம்? பத்திரிக்கை வைக்க போறோம். பஸ்லயா பத்திரிகை வைக்கிறது? ஆமா ஏறுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வியாபாரத்தை ஆரம்பிங்க. சார் பத்திரிக்கை பத்திரிக்கை. ஞானப்பழம் ஞானப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் ஞானப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் 2 ரூபா. டஜன் 10 ரூபா. ஞானப்பழம் ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஆசிரியரே, சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே. நீங்க விக்கிற லட்சணம் அப்படி. நான் அஸ்தி காட்டுறேன் பாருங்க. சார் இது அரசியல் பத்திரிக்கை. இத ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சா போதும். நரம்பு தளர்ச்சி, ஆன்ம குறைவு, சொப்பன கலிதம் இதெல்லாம் நின்னுடு சார். சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுங்க. மறக்காதீங்க, சிட்டுக்குருவி லேகியம். இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழம் சவுண்ட் எவ்வளவோ பெட்டர். ஞானப்பழம் ஞானப்பழம். Can I help you? Good morning. Good morning. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ப்ரொஃபசர்? எஸ்.
ப்ரொஃபசர் நிர்மலா, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் கூடவே இருந்தாரு. பப்ளிக்ல வச்சு உன்னை அப்படி வரைஞ்சிட்டாங்க. இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்க ஃபேமிலிக்கே கௌரவ குறைச்சல்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். என் கல்யாணம் நின்னதுக்கு மிஸ்டர் ஞானசூரியன் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதே ஞானசூரியனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆளு எவ்வளவு அறவேக்காடுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சுத்தி வளைக்காம பிராங்காவே சொல்றேன், எனக்கு ஞானசூரியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கல்யாணம் நின்னப்பவே நான் அவரை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணதுனால எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஞானசூரியன் சார நான் அப்ரோச் பண்றது உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அப்பா, சின்ன பானை சீக்கிரம் கொதிச்சிரும். எதுக்கும் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லு. நீங்க சும்மா இருங்க. நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். யார் எப்படி போனா எனக்கு என்ன? நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. முகத்துல கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சார் ஞானப்பழம் பத்திரிக்கை. ஐயா, அம்மா, ஞானப்பழம். ஞானப்பழம் பத்திரிக்கை. சார் ஞானப்பழம் பத்திரிக்கை. அம்மா, ஞானப்பழம். சார் முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு ஞானப்பழம் பத்திரிக்கை. சார், ஞானப்பழம் பத்திரிக்கை வாங்கி. நம்ம நாட்டு பொருளாதாரம் ஏன் பின்தங்கி இருக்குன்னு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். என் பொருளாதாரமே சரியில்லை. மத்தியான சாப்பாடே இந்த பர்பி தான். நாட்டை பத்தி பேசுறியே? அப்படி இல்ல சார், ஜனநாயகம்ங்கிற போர்வில நம்ம நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாயா. இதப்பா, நான் ஒரு பத்திரிக்கை வாங்குறேன். 100 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்கியா? கொடுக்குறேன் சார். சில்லறைனா கண்டக்டர் கத்துவான். அந்த அளவுக்கு தான் அந்த பத்திரிக்கை வாங்குறேன். பழைய ஆளுங்க நீங்க. இந்தாப்பா. வேண்டாங்க, நீங்க என் பத்திரிக்கை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறைக்கோங்க வாங்கினா போதும். ஏங்க, இது வரைக்கும் காலையில இருந்து 7 பஸ் ஏறி இறங்கியாச்சு. அவரும் தொண்டு கையே கத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிக்கையாவது வாங்க கூடாதா? Excuse me. ஒரு பத்திரிக்கை வாங்குங்க. ஒரு பத்திரிக்கை கொடுங்க. அம்மா, காலங்காத்தால போனியாவது ஆச்சே. பரவாயில்ல, ஏதோ ஒரு தாய் குலத்துக்காவது நம்ம பத்திரிக்கை படிக்கணும்னு அக்கறை இருக்க. குட் மார்னிங் சார். லெட்டர் ஏதோ அர்ஜென்ட்டா டைப் பண்ணணும்னு சொன்னீங்களா? 2 minutes வெயிட் பண்ணுமா. டெமோக்ரசி, ஜனநாயகம், இதுல தொங்குறது யாரியா? கயிறு விலைவாசி சார். தொங்குறது நம்ம பாமர ஜனங்க சார். நீ தொங்கி இருக்கலாம். நடிகர்கள் நாடாளலாமா? நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு யார் ஆண்டா என்ன? அத பத்தி யார் கவலைப்பட போறா? ஆர்த்தி, எஸ் சார். என் டேபிள்ல ஞானப்பழம்னு ஒரு வாரப்பத்திரிகை இருக்கு, அது எடுமா. இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கிள், இதெல்லாம் கார்ட்டூன். வெரி குட். அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருந்தான். இப்ப சில ஊழல் அரசியல்வாதிகள் சுரண்டி கேஸ்ல மாட்டி தவிக்கிறத எவ்வளவு சூசகமா போட்டிருக்கான் பார். இது கார்ட்டூன். இந்த பத்திரிகை எத்தனை பேர் பார்த்திருக்க போறாங்க? இதே கார்ட்டூனை ஓம் பேர்ல நம்ம பத்திரிகையில போட்டுரு. வல்லரசாக வேண்டிய இந்தியா கடன் பட்டது யாரால்? இதுதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சமாச்சாரம். ஏயா இவனுக்கு தோன்றது ஏயா உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது? இது அப்படியே இங்கிலீஷ்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி ஞானசூரியன் பேருக்கு பதிலா நம்ம பேரை போட்டுரு. அம்மா, இந்த மேட்டர் முடிய கொஞ்சம் நேரம் ஆகும். நீ லெட்டர் அப்புறம் டைப் பண்ணிக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் 4-5 ஷெல்ஃப் இருக்கு. எல்லாத்துலயுமே ஞானப்பழம் பத்திரிகை தான். 10 வருஷமா நம்ம நியூஸ் இந்தியா பேரும் புகழோட இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஞானப்பழம் பத்திரிகை தான். இதோட ஆசிரியர் யாரோ ஞானசூரியனா. அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் he is the real genius. பாவம், வசதியும் விளம்பரமும் இல்லாததுனால தான் அவர் அவ்வளவு பிரபலமாகாம போயிட்டாரு. அதோட ஜனங்க ரசிக்கிறதுக்காக பத்திரிகை நடத்தாம ஜனங்க 4 நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே லட்சியத்தோட பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே, இது ஒரு பைத்தியக்கார உலகம். நல்லதையும் சரி நல்லவங்களையும் சரி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காதே. டியூப்லைட் மாதிரி போக போக மெல்லதான் புரிஞ்சுக்கும்.
இங்க பாருங்க யார் வரதுன்னு. நேத்து மிஸ்டர் ஞானசூரியனை மீட் பண்ணேன். என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட உருக்கமா சொன்னேன். எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டாரு. 2 நாள் டைம் கொடு, யோசனை பண்றேன்னு சொன்னாரு. அநேகமா 99% ஓகே ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்க வேண்டியிருந்தது. அதான் அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவா? ஆமா, நாளைக்கு நான் அவரை கைப்பிடிச்சேன்னா இவங்களுக்கு நான் தங்கச்சி முறை தானே. Listen, you look bloody decent man. Aren't you ashamed to question me like this? Why? What's wrong in my question? Listen, it won't take time for me to retaliate, right? Look, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 minute. பாட்டிமா, பாவம் அக்கா தனியா இருக்காங்க. பத்திய சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க. பாய். டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல 3 மாங்க அடிக்கலாம். டேய், நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, 3 மாங்க எப்படிடா? நிச்சயமா 3 மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் 1, நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதோஷம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் 2, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் 3? நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கழியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயேன். இத வந்துட்டேன் மாமி. இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூத்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாப்ப பூத்துருச்சு. பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணி இருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்ட விழுந்துச்சுமா. அந்தாலே பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களே அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்பட்டன்னு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலு வா, பாருங்கய்யா என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வெச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வரேன் சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. எல்லாம் அந்த அருவாள மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. எப்படியோ போங்கடியே. பிரதிஷ்டதி
என்னது பேபேவா? இது வேறயா? கான்ட்ராக்டர் சாவு தற்கொலையில கொலை. கான்ட்ராக்டர் மகள் டைரி ஒப்படைப்பு. போன். வணக்கம் ஐயா, சத்யசேல் பேசுறேன். ஞானப்பழம் பத்திரிகை படிச்சீங்களா? நீங்க படிக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கார மேடை போட்டு ஜனங்க கிட்ட படிச்சு காட்டி நம்ம கட்சியை கிழிகிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அனுபவத்தரா இருக்கலாம், கட்சியில பாதி எம்எல்ஏங்க உங்க பக்கமா இருக்கலாம். அதுக்காக நான் கட்சியை அடகு வைக்க தயாரா இருக்கேன். நீங்களா ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஆக்ஷன் எடுத்தா அசிங்கமா போயிடும். ஒரு வாரத்துக்குள்ள. ஹலோ, ஞானசூரியன் பேசுறேன். நான் உங்க அப்பன் பேசுறேன். எங்க அப்பன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆவியா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு வா. முடியாது. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல. உண்மைதான். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கும் கொலகாரனுக்கும் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான். சரி, புள்ளையா வேண்டாம், ஒரு பத்திரிகைக்காரனாவே என்ன வந்து மீட் பண்ணு. பில் இருக்கா உனக்கு? நான் அயோக்கியம் தான்பா, ஒத்துக்கிறேன். கோடிக்கணக்கில் ஜனங்களோட சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன், அதுவும் வாசம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதிய என் பினாமிங்க பேர்ல தான் சுருட்டி வச்சிருக்கேன். நான் எதையும் மறைக்கல. ஆனா ஒண்ணு, நான் ஒருத்தன் தான். இப்படியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிங்க இருக்கு? அத்தனை கட்சியிலையும் என்ன போல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கான். இப்படி இந்தியா பூரா எத்தனையோ பேர். அத்தனை பேரையும் உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? சொல்லு, உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய காட்டு தீயா மாறும். அதனை மறந்துட்டு பேசுறேன். ஐயோ, புரியுது ஞானம். 1000 காக்காக்கு ஒரு கல்லு, இதான நீ சொல்ல வர்றது? இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனா தத்துவம் வேற, நடைமுறை வேற. நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மைன்னு, இதெல்லாம் இந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பார்க்கலாம். அஹிம்சை பேசினார காந்தி என்ன ஆனாரு? ஒரே குண்டுல போய் சேர்ந்துடல. ஒரு கணத்துல அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொன்னார ஏசுனார எங்க தொங்க விட்டாங்க? சிலுவையில தொங்க விடல. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்படி வந்த எல்லா காந்தியுமே அல்பாயுசுல அனுப்பிச்சு இல்ல. அவ்வளவு தாண்டா ஞானம், நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற ஞானம். எலெக்ஷன் நேரத்துல நாங்க ஜனங்களுக்கு கொடுக்குறோமே, வெள்ளி குடமோ குத்து விளக்கோ இல்ல 100 200, அது மட்டும்தாடா ஜனங்களுக்கு பெருசா தெரியும். மத்தபடி அவங்களுக்கு ஓட்டோட வேலை தெரியவே தெரியாது. ஏன்னா அதை என்னைக்குமே அவங்க உணர முடியாதபடிக்கு அரசியல்வாதி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை எப்பவுமே வறுமை கோட்டுக்கிட்டே அமைக்கி வச்சிருக்கோமே. கரெக்ட். எங்க ஞானம், நீ ஒரு மேடை போடு, உன் நியாய தர்மம் எல்லாம் பேசு. நானும் ஒரு மேடை போடுறேன். தாயே தமிழே, தமிழின் உயிரை குரல் கொடுக்குறேன். எவனுக்கு கை பார்க்கலாமா? ஐயோ, பாத்தியா, இங்கேயே தரட்டான் பாத்தியா? ஞானம், ஜனங்க எப்பவுமே அரசியல்வாதிங்க நாங்க வாசிக்கிற மகளிர் தான் வாங்குவாங்க. நீ பேசுற நியாய தர்மம் இதெல்லாம் உங்களுக்கு செவிடங்காதல ஒரு சங்க மாதிரி. வா, இந்த படத்தை உத்து பார். கழுகு கிட்ட பாம்பு மாட்டிருக்கு, பாம்பு கிட்ட தவளை மாட்டிருக்கு, தவளை கிட்ட பூச்சி மாட்டிருக்கு. இது டார்வின் தியரி. தகுதி உள்ளது மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பி படைக்க முடியும். அதான் அந்த படத்தோட அர்த்தம். இந்த நாட்டோட தலைவரியா அதுதான். கடைசி வரைக்கும் இந்த நாட்டை எங்களை மாதிரி ஒரு ஆளும் வரைக்கும் தான் ஆட்சி செய்ய முடியும். அது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒருத்த இல்ல, 100 பேர் வந்தாலும் எங்களை ஒண்ணும் முடியாது. ஒரு வார்த்தை என் கூட கை கோத்துக்கிறேன்னு சொல்லி ஞானம். என் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன். ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு டெல்லியில ஏகப்பட்ட தட்டுப்பாடு. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அங்க உன்னை டாப் லெவல்ல உட்கார வைக்கிறேன். ஓட்டு போற ஜனங்க அடிமை வருதுங்க. இந்த நாட்டுல 2 வர்க்கம் மட்டும் இல்ல, 3வது இன்னொரு வர்க்கம் இருக்கு. உரிமையோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் புரட்சி வர்க்கமா வெடிக்கும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறது அந்த வர்க்கம் தான். அதே நேரத்துல டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு வீட்டுல ஓரம் கட்டி உட்கார வச்சு ஒப்பாரி வைக்கிற சூழ்நிலை கொண்டு வரது அந்த வர்க்கம் தான். இந்த படத்தை நீயே உன்னோட தடவை நல்லா உத்துப்பாரு. இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் 5 அறிவு உள்ள ஜீவராசிங்க. அதனாலதான் ஒண்ணு அடிச்சுட்டு சாப்பிடுது. ஆனா மனுஷங்க நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள ஜென்மங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடணும். நம்மளும் ஒருத்தருக்கு கொடுத்து அடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் இதுகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இதுதான் அந்த படத்தினுடைய தத்துவம். சபாஷ் தான் ஞானம். இதான் நான் சொன்ன புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் டெல்லியில நியூயார்க் வரைக்கும் பேசும். இவ்வளவு சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் என் கூட சேராம இருக்கே மகனே. மகன் தந்தை காட்டும் உதவி செய்ப்பா. சிச்சே, வாய மூடு. இப்போதைக்கு வேணா நீ இந்த படத்துல இருக்கிற கழுகா இருக்கலாம். ஆனா அந்த கழுகையும் குறி வச்சுட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரர் இருக்கா. அந்த வேட்டைக்காரன் தான் நான் சொன்ன புரட்சி வர்க்கம். அது உன்னை குறி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அதுகிட்ட நீ தப்ப முடியாது. நாளை என்ன என்னடா இந்த போட போட்டு போறான்? வேட்டக்காரன் கிட்டக்காரன் சொல்றத பார்த்தா அம்ப விட்டு பாட்டாம இருக்க மாட்டா போல இருக்கேன். நான் எதுக்கும் 1 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டீங்களா?
அவ ஏன் முண்டாடிடா. அவ என்னமோ உங்க காலில் பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழகிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல 3 மங்கன்னு சொல்லி 2 மட்டும் சொல்லிட்டு ஒன்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தானே, அந்த 3வது மங்கா இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் 6 உயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏண்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்கு பாஸ். அண்ணா, வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அன்னைக்கு அவ கத்தி இருக்கணும். கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ், எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால இனிமே வாடா போடான்னு பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா, கேக்குறேன். ஹாய், வாட் a சர்ப்ரைஸ். இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே. என்னமா அது தாலியெல்லாம் போட்டு வந்திருக்க? நிஜமாவே கல்யாணம் ஆயிப்போச்சு உனக்கு? என்ன பாட்டி, இந்த தாலி என்ன விளையாட்டுக்கா போட்டுக்குவாங்க? என் மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, இந்த அக்கா மேல சத்தியமா, சாமி மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கா தவற விட்டுட்டீங்க? தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவில் விழலாமா? ஏங்கா கை தவறிடுச்சா? அக்கா புடிங்க. பாட்டி, நான் கல்யாணம் ஆச்சுன்னு தானே சொன்னேன், ஞானசூரியன் கூட கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். பாட்டி, ஞானசூரியன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஆர்த்தி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். இது ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவே தவிர அடியோட வெறுத்த மாதிரி எனக்கு தெரியல. அத ஊர்ஜிதப்படுத்திக்கத்தான் எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் ஞானசூரியனை ஆசைப்படுற மாதிரியும் நடிச்சேன். ஆர்த்தி, உனக்கு தெரியாததில்ல, வாழ்க்கைங்கிறது 2 விதம் தான். ஒண்ணு நமக்காக வாழற சுயநலமான வாழ்க்கை, இன்னொன்னு அடுத்தவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிற பொதுநலமான வாழ்க்கை. இதுல உன் ஞானசூரியன் 2வது ரகம். தினம் குடிச்சிட்டு பொழுத கழிக்கிற எத்தனையோ ஆம்பளைங்களை சகிச்சுட்டு போற மனைவி மாருங்க இருக்காங்க. ரேசு, சூதாட்டம், பொம்பளை சகவாசம்னு சதா ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கூட சகிச்சுட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க. ஆனா ஞானசூரியன் பொது சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன். அவரை உங்களால அனுசரிச்சு போக முடியலன்னா இந்த உலகத்துல வேற எதை உங்களால அனுசரிச்சு போக முடியும்? ஆர்த்தி, ஒரு பொண்ணுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் புருஷனுக்காக இருக்கணுமே தவிர வேற எதுக்காகவும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அண்ணே, நான் தினசெய்தியிலிருந்து பேசுற மாதிரி ஞானப்பழ பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணேன். ஞானசூரியன் 5:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாங்க. 5:15? அப்ப 5:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் பாம் செட்டப் பண்ணா சரியா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரியர் இல்லைங்களா? வர்ற நேரம் தான். என்ன விஷயம்? இல்ல, நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க, எடுத்துட்டு போங்க. எங்க நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம். காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது, அதைத்தானே கொடுக்க வந்தோம். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது. யாருகிட்டயும் எந்த காரணம் கொண்டோ அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு 90 தடவை சொல்லியாச்சு. ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்ல. காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர், மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பணும். அப்பதான் புத்தி வரும். சாம்பு சார், சத்தமா பேசணுமோ? சாம்பு சார். அம்மா நீங்களா? நானே கேட்டுக்கிறேன். சார், சாரி.
பொண்ணு போக கூடாது எல்லையை தாண்டி போயிட்டேன். பேசக்கூடாத வார்த்தையை கூட பேசிட்டேன். என் மனைவி கொஞ்சம் அவசரக்காரிங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்துல அவன் மனசுக்குள்ள என்னை விட்டா வேற எந்த சிந்தனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. டேய், உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, ஏச்சி, வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. இருடா, சீப் பண்றேன். ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க. அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழைப்பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுது. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரி நேரம் சட்னியா இருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா. என்னாச்சு தாத்தா? ஆசிரியர கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரும் அன்பளிப்பா கொடுத்துட்டு போல ராட்டை, அத வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எரிஞ்சாரு. அதே நேரம் பாம் மாதிரி பத்தி படிக்குது. பாம் மாதிரி இல்ல, பாம தான் யாரோ ராட்டுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம்.